திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தவக்காலம் 4ஆம் ஞாயிறு வழிபாடு இறைவனின் வழி நடத்துதலின்படி வீட்டுக்குள் நுழையுமாறு அழைப்பு விடுக்கின்றது. பாவம் செய்தோம் என்பதை உணர்ந்து வருந்தி அவற்றை அறிக்கையிட்டு மனமாற்றம் அடையும் போது இறைவன் அனைத்து நலன்களால் முடிசூட்டுவார் என்பதை உணர்ந்து கொள்ள இவ்வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் அடிமைகளாய் எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அழைத்து வந்து இதுவரை நாடோடிகளாய் வாழ்ந்து வானிலிருந்து வந்த மன்னாவை உண்டு வந்த மக்களுக்கு நிலத்தை தந்து அதில் விவசாயம் என்னும் தொழிலை தந்து ஆசீர்வதிக்கின்றார் இறைவன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று மனம் திரும்பும் இளைய மகனை ஆடை அணிகலன்களால் அலங்கரிப்பதை பார்க்கின்றோம். இறைவன் தண்டிப்பவர் அல்ல, மன்னிப்பவர். எனவே இத்தவ காலத்தில் உழைப்பின் மேன்மையும் உலக காரியங்களில் காட்ட வேண்டிய முனைப்பை விட கடவுளிடம் செலவிடும் நேரத்தை அதிகப்படுத்த வேண்டிய அவசியத்தினையும் உணர்ந்து கொள்ள இத்திருப்பலியில் வரம் வேண்டி ஜெபிப்போம். தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பழியிலேந்து சரித்திரமாவோ. தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பழியிலேந்து சரித்திரமாவோ. அருள்நெறி பாயும் இந்த திருப்பழிதனிலே அரும்பெரும் பழியாய் நமது தியாக பணிகளை அச்சனை பூவயப்படமாக்கி அக்கங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பழியிலேந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த வழி இறைவன் வழி இணையில்லாத வழிதான். இந்த வழி இறைவன் வழி இணையில்லாத வழிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த வழி இறைவன் வழி இணையில்லாத வழிதான். இந்த வழி இறைவன் வழி இணையில்லாத வழிதான். இறைவனே நம்மையே இறைவனே தம்மையே மனிதர் கழிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவரே, எல்லாம் உள்ள இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கு ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றாலின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களை பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து
எங்கள் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அது உள்பட வேண்டும் என இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி, ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானும் உரைபணிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி, ஆண்டவரே நான் தூய்மையாவே. எல்லாமுள்ள இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியில் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, மனிதரான உமது வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தக முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவிற்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. அழைக்கப்பட்டவர்களே, இன்றைய முதல் வாசகம் கானா நாட்டில் இஸ்ரேலர் கொண்டாடிய முதல் பாஸ்கா விழாவை பற்றி எடுத்துரைக்கிறது. எகிப்தியருக்கு எதிராக இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆண்டவரின் மீட்புச் செயல் நிறைவு பெறுவதை இங்கு காண்கிறோம். நாமும் கடவுளின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த புது வாழ்வை பெற்றுக்கொள்ளும் வரம் வேண்டி இந்த வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த மக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். இயல் 5, இறை சொற்றொடர்கள் 9, 10 மற்றும் 12 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளில் இருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானா நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர்.
ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம் முன்னுரை. அழைக்கப்பட்டவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கிறிஸ்து வழியாக நாம் புதிய படைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்துரைக்கிறார். தந்தையாம் கடவுள் நமது குற்றங்களை பொருள்படுத்தாமல் ஆண்டவரான இயேசுவின் வழியாக நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார் என்பதை மனமாற்றத்தின் வழியாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற வரம் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவி சாய்ப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 5, இறை சொற்றொடர்கள் 17 முதல் 21 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 15 இறை சொற்றொடர்கள் 1-3 முடிய மற்றும் 11-32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்டு அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று
அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவன் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடுபயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கையுக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி கொண்டு வந்தபோது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினாவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கின்றார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன். உம்முடைய கட்டளைகளை ஒருபோது மீறியதில்லை. ஆயினும் என் நண்பர்களோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்கு கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீர் எப்போதும் என்னுடன் இருக்கின்றாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் கொணலை மலைமாதா திருத்தலத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிறாக இன்று இறைவன் நம்மை மனம் மாற்றம் முழுமையாக பெற்ற மக்களாக வாழ நம்மை அழைப்பு விடுக்கின்றார். மனிதர்களோ முகத்தை பார்க்கின்றனர், ஆனால் கடவுளோ அகத்தை பார்க்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி
லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 15 நம் எல்லோருக்குமே தெரிந்த பிடித்த ஒரு நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது. ஊதாரி மைந்தனுடைய ஓமை. அந்த இளைய மகன் தன் தந்தையுடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு தொலைநாட்டிற்கு சென்று தன்னுடைய சொத்தை அனைத்தையும் பாழாக்கிய பிறகு மனம் தெளிவுற்று தந்தையிடம் திரும்பி வந்ததை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இதன் மூலம் இறைவன் இன்று நமக்கு உணர்த்துவது என்னவென்று சொன்னால், மனம் மாற்றம் என்பது என்ன, நாம் எப்படிப்பட்ட மனம் மாற்றம் பெற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை இறைவன் இன்று நமக்கு எடுத்து கூறுகின்றார். மனம் மாற்றம் என்பது அறிவு தெளிந்த மக்களாக கடவுளிடத்திலே மீண்டும் நம்மை ஒப்படைப்பது. சாதாரணமாக வெளிப்புற தோற்றம் அல்ல, உள்ளார்ந்த மனமாற்றம். இதைதான் திருப்பாடல்கள் இயல் 51 வாசிக்கின்றோம். கடவுளுக்கு ஏற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே குற்றமுணர்ந்த நெஞ்சை நீர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எப்போது நாம் முழுவதும் மனமாறி இறைவனிடத்திலே ஓடி வருகின்றோமோ அப்போது அந்த தந்தை எப்படி இருகரம் விரித்து அணைத்தாரோ அதே போல இறைவன் நம்மை அணைக்க காத்து கொண்டிருக்கின்றார். இந்த தவக்காலத்திலே மனம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் பல்வேறு பக்தி முயற்சிகளை செய்கின்றோம், நோன்புகள் இருக்கின்றோம், தவம் செய்கின்றோம், ஜெபம் செய்கின்றோம். ஆனால் தவம் என்பது, மனமாற்றம் என்பது இறைவனிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைத்து திரும்பி வருவதுதான். நாம் நினைத்துக் கொள்கின்றோம் நாம் உண்ணாமல் இருப்பதுதான் மனமாற்றம் என்று சொல்லி. உண்ணாமல் இருப்பது மனமாற்றம் அல்ல, பிறர் மனம் புண்படாமல் இருப்பதுதான் உண்மையான மனமாற்றம். பொட்டு வைக்காமல் இருப்பது மனமாற்றம் அல்ல, பிறரை பொசுக்கென்று பேசிவிடாமல் இருப்பது மனமாற்றம். பூ வைக்காமல் இருப்பது மனமாற்றம் அல்ல, பிறரை பற்றி புரணி பேசாமல் இருப்பது உண்மையான மனமாற்றம். செருப்பு அணியாமல் இருப்பது மனமாற்றம் அல்ல, பிறர் மீது செருக்கு கொள்ளாமல் வாழ்வதுதான் உண்மையான மனமாற்றம். இந்த உண்மையான மனமாற்றத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதற்கு தான் யோவேல் புத்தகம் இயல் 2 இறைவன் நமக்கு தெளிவாக சொல்கின்றார். நீங்கள் உங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக உங்களுடைய உள்ளங்களை கிழித்துக் கொண்டு கடவுளிடத்திலே திரும்பி வாருங்கள் என்று சொல்லி. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நாம் முழுவதும் மனவார வேண்டும் என்று சொல்லி காத்து நின்று கொண்டிருக்கின்றார். எனவே மனம் மாற்றம் அடைந்த பிள்ளைகளாக, மனம் மாற்றத்தை தேடுகின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் இறைவனுடைய பாதத்திலே நம்மையே அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்முடைய உள்ளார்ந்த மனம் மாற்றத்தை தேடக்கூடிய மக்களாக வாழ வளர வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மனிதர்களோ முகத்தை பார்க்கின்றனர், கடவுளோ அகத்தை பார்க்கின்றார். நல்லாயன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை
சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உறவிலே நாம் எந்நாளும் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நம்முடைய மனமாற்றம் என்பது அடிப்படையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரோடு இணைந்து எந்நாளும் வாழ்வதற்கான நல்ல மனதினை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். ஒப்புரவல் எம்மை உம்மோடு இணைப்பவரே, ஒப்புரவை அருளும் எம் திரு அவை உம்மோடு நிலைத்திருந்து தங்களின் இயல்பை புதுப்பித்து மக்கள் மனங்களில் நல்வித்து விதைக்கும் பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தும் வரம் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலத்தின் விளைச்சலை இஸ்ரேல் மக்கள் உண்ண அருள் புரிந்தவரே, நாங்கள் உழைப்பிற்கேற்ப விளைச்சலை பெறவும் வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டை ஆள்வோர் திட்டங்களை செயல்படுத்தவும் இயற்கையின் மேன்மையை உணர்ந்து இயற்கையை வளப்படுத்த தேவையான ஞானமருள வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன் என வருந்திய இளைய மகனைப் போல் இவ்வுலகில் மாய கவர்ச்சிக்குள் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும் இளைய சமுதாயம் தங்கள் பலிகளை சரிப்படுத்தி படைப்பின் மேன்மையை உணர்ந்து இறைவனுக்குரிய பாதையில் நடக்கும் வரம் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தியை கண்ட மூத்த மகன் போல் சட்டம், ஒழுங்கு, மரபு என்பவற்றிற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை மட்டும் கண்கோணாமல் அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகியவற்றை நினைவில் கொண்டு இல்லம் திரும்ப மனமாற்றம் தர வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜெபங்களை மௌனமாக எடுத்துரைப்போம். கண்ணின் கருவிழி போல காத்து வருகின்ற அன்பு தெய்வமே, நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஏற்றி எங்களுக்கு நிறைவு செய்ய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சமர்ப்பணம் 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 சமர்ப்பணம். சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னை தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, இறைவா, இறைவா. ஒளியினை தேடும் விழிகளுக்கு நம்பிக்கை ஒளியை கொணர்ந்திட சமர்ப்பணம் சமர்ப்பணம் சமர்ப்பணம். புன்னகை மறந்த இதழ்களுக்கு குறையாத மகிழ்வை கொணர்ந்திட சமர்ப்பணம் சமர்ப்பணம் சமர்ப்பணம். என்னை ஓர் கருவியாய் ஏற்றிடுவார், புது படைப்பாய் மாற்றிடுவார். என்னை ஒரு கருவியாய் ஏற்றிடுவாய், புது படைப்பாய் மாற்றிடுவாய். சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, இறைவா, இறைவா.
அன்புக்குரிய சகோதர சகோதரியை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடத்துவதற்காகவும் அது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, பணிவுடன் உமை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் இந்த காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு என்றென்று ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்து நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணன்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இரக்க மிகுந்த ஆண்டவரே, இதொந்து மலை மாதா திருத்தலத்தில் இந்த பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அருளினாலும் ஆசினாலும் நிறைத்து ஆசிர்வதித்தருளும். இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தேவையான அனைத்து விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து காத்து வழி நடத்தியருள உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய இரக்கத்தினாலும் அருளினாலும் நாம் என்றும் நலமுடன் வாழ ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை பாடி மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள்
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், உடல்நலக் குறைவுகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உமை மன்றாடுகிறோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், தீமையான எண்ணங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் நற்சுகத்தையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். உள் மனமாற்றத்தின் வழியாக நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக என்னாலும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர், இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானம் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உம்மை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நிறைவாய், இறைவா இறைவா என் இதயம் நிறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும், அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உம்மை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நிறைவாய், இறைவா இறைவா என் இதயம் நிறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நிறைவாய், இறைவா இறைவா என் இதயம். மன்றாடுவோமாக. இரக்கமிகுந்த ஆண்டவரே, இவ்வுலகிற்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்திரள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்று நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசி பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றும் மழை மாதாவே, மாந்தர்கள் எமக்காய் பரிந்துரைப்பாயே. மாநிலம் போற்றும் மலை மாதாவே, மாந்தர்கள் எமக்காய் பரிந்துரைப்பாயே. ஆண்டவர் இயேசுவின் அன்னையே மரியே, அனுதினம் எமக்காய் பரிந்துரைப்பாயே. ஆண்டவர் இயேசுவின் அன்னையே மரியே, அனுதினம் எமக்காய் பரிந்துரைப்பாயே. அனுதினம் எமக்காய் பரிந்துரைப்பாயே. வாழ்க வாழ்க மலையன்னையே, வாழ்க வாழ்க மரியன்னையே, வாழ்க வாழ்க மலையன்னையே, வாழ்க வாழ்க மரியன்னையே, வாழ்க வாழ்க மலையன்னையே, வாழ்க வாழ்க மரியன்னையே, வாழ்க வாழ்க மலையன்னையே, வாழ்க வாழ்க மரியன்னையே. பயணிகள் பலரின் காலியே,
பாவிகள் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பயணிகள் பலரின் காவலே பாவிகள் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். ஓட்டுநர் பலரின் நோய்விடமே ஓட்டுநர் பலரின் நோயிடமே ஓயாமல் எமை என்றும் காத்தருளும். ஓயாமல் எமை என்றும் காத்தருளும். வாழ்க வாழ்க மலையன்னையே, வாழ்க வாழ்க மரியன்னையே, வாழ்க வாழ்க மலையன்னையே, வாழ்க வாழ்க மரியன்னையே, வாழ்க வாழ்க மலையன்னையே, வாழ்க வாழ்க மரியன்னையே, வாழ்க வாழ்க மலையன்னையே, வாழ்க வாழ்க மரியன்னையே. மாநிலம் போற்றும் மலை மாதாவே, மாந்தர்கள் எமக்காய் பரிந்துரைப்பாயே. மாநிலம் போற்றும் மலை மாதாவே, மாந்தர்கள் எமக்காய் பரிந்துரைப்பாயே.